வேதாளம் எப்படி உருவானுச்சுன்னா பரமசிவன் பார்வதிக்கிட்ட கதை சொல்லிக்கிட்டு இருந்தார். அப்போ இந்த பிராமணனும் ஒட்டு கேட்டுக்கிட்டு இருந்தான். பார்வதி பார்த்துட்டு பிராமணன் ஒட்டு கேட்குறான் அப்படின்னு, இதை அவன் வெளியில் சொன்னான்னா அவன் வேதாளமாக மாறிடுவான் அப்படின்னு சாபம் கொடுக்குது. வீட்டுக்கு போகிறான், பொண்டாட்டி கேட்குறான், இன்றைக்கி ஏன் இவ்வளவு நாள் அதை சொல்லக்கூடாது, என்கிட்ட சொல்ல மாட்டிங்களான்னு கோச்சிக்கிட்டு தான் உடனே சொல்கிறான். சொன்னதும் தான் அவன் வேதாளமாக மாறிடுறான். ஐயோ இதுக்கு என்ன விடை, எப்படி நான் பழையபடியாக இருந்தது. விக்ரமாதித்தன்னு ஒருத்தன் வருவான், அவனை பலி கொடுக்க ஒரு மந்திரவாதி தான் அழைச்சிட்டு வருவான். நீ அவன்கிட்ட இந்த கதையை சொல்லி அவனை காப்பாற்றினி, அவனோட 100 வருஷம் தான் நீ சாப விமோச்சனம். சரின்னே விக்ரமாதித்தன் வர்றான். அந்த பலி கொடுக்குறவன் என்ன பண்ணுறான், அந்த வேதாளத்தை கட்டி தூக்கிட்டு வந்ததான் 23 கதை சொல்லுது. 24வது கதை தான் முறை தெரியாத கதை அப்படின்னு.